வயசுல அதாவது 3-4 இயர்ஸ் ஓல்ட் கிட்ஸுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் ஒர்க் அவுட் ஆகும். நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்கும் பொழுது சின்ன வயசுல அதாவது 3-4 இயர்ஸ் ஓல்ட் கிட்ஸுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் ஒர்க் அவுட் ஆகுமா மேம், அவங்க எல்லாம் உட்காருவாங்களா அப்படின்னு கேட்பாங்க. யூஸ்வலா ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்ட உடனே அவங்க மேம் கால் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் கால் பண்ணி மேம் அவங்க உட்காருவாங்களா, எங்களுக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி தான் லிட்டில் ஆனபிள் லேர்னர்ஸ்ல எல்லா கோர்சஸ்மே ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நாங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைங்கள ஃபோர்ஸே பண்ணாதீங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்களே கத்துக்க வர மாதிரி நம்ம எஜுகேட்டர்ஸ் சூப்பரா சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கான எல்லா டெக்னிக்ஸும் அவங்க கத்து வச்சிருக்காங்க. அதே போல குழந்தைங்களை எந்த ஒரு இடத்துலயும் ப்ரெஷர் போடாம ஹாப்பியா கத்து கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் நம்ம லிட்டில் ஆனபிள் லேர்னர்ஸோட மெயின் மோட்டோவே. அதனால எல்லா நேரமும் அவங்க ஹாப்பியா சூப்பரா என்ஜாய் பண்ணி கத்துப்பாங்க. அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த கியூட் கான்வர்சேஷன்ஸ், அதாவது ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு கண்ட்ரில இருந்து இருக்கும், இல்ல வேற வேற ஊர்ல இருந்து இருக்கும். பட் அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆயிட்டு அவங்களுக்காக அவங்க பேசுறதே, உனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு இது பிடிக்கும், நீ என்ன பண்ண, உங்க ஊர்ல மழை பெய்யுதா, எங்க ஊர்ல வெயில் அடிக்குது, இதெல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கியூட் கான்வர்சேஷன்ஸா இருக்கும். இது அவங்களுக்கு ஒரு கத்துக்கிறதையும் தாண்டி ஒரு பியூட்டிஃபுல் பாண்டையும் கிரியேட் பண்ணுது. சோ எனக்குமே இனிஷியலா இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மேல ரொம்ப நம்பிக்கை இல்லாம தான் இருந்தது. ஆனா பண்ணினதுக்கு அப்புறம் இதுல இருக்கிற மேஜிக் நான் கண்டிப்பா புரிஞ்சு